பில்டப் பண்றணும் பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். அக்கா தங்கச்சிகளுக்கு இடையில அப்பப்ப அந்தந்த பருவத்துல ஒவ்வொரு விதமான சண்டைகள் வரும். என்னோட செயினை நீ தொடப்படாது, இது ஏன் ரூம் நீ உள்ள வரக்கூடாது, இது ஏன் இவளை எப்ப கல்யாணம் பண்ணி ஒழிக்கிறனோ அப்பதான் இந்த ரூம் எனக்கு கிடைக்கும். என்ன கோடுது? இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏதோ ஒன்றுக்காக இரண்டு பேரும் போட்டி போடுவார்கள். அம்மா எனக்குத்தான் அம்மாவை நன்றாக தெரியும் அப்படிங்கிறவங்க அதை சொல்லலாம். எல்லாத்தையும் நானே சொல்லிடுறேன். அம்மாவுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் பிடிக்காது. அம்மாவுக்கு முருங்கைக்கீரைனா ரொம்ப பிடிக்கும். இதை ஏன்டா முன்னாலே சொல்லல? அக்காக்கள் கொஞ்சம் கூடுதலா கவனிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. மாட்டிக்கிட்டியா? அம்மாவுக்கு பிடிச்ச பாட்டு எது தெரியல கேட்கணும் சார். வெஜிடேரியன்ல என்ன அம்மாவுக்கு பிடிக்கும்னு கோஸ் கூட்டு ரொம்ப பிடிக்கும். அம்மா இவளுக்கு பிடிக்காதுன்றதுக்காக அம்மாவும் செய்ய மாட்டாங்க. சொன்னாங்களா உன்ட்ட? அதுல இருந்து அம்மாக்கு ரொம்ப நாளா ஒரு இடத்துல ட்ரிப் போகணும்னு ஆசை. அது என்ன ஸ்பாட்னு எந்த சொல்லு. ஸ்பாட் தெரியாது. அடுத்த கேள்வி நீங்க நிறைய கேளுங்க. அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியற மாதிரி எனக்கு தெரியல. தெரியல. அம்மாவோட பர்த் டேட் யா மார்ச் 9 இயர். ஏட்டா சொல்லு முதலியா இழிக்கிற. உங்க வீட்டுக்காரருக்கு உங்க பர்த்டே டேட் தெரியாம இப்படி டிவில வந்து நீயா நாள சிரிச்சாருன்னா அவர் என்ன ஆவார்னு மட்டும் சொல்லுங்க. அப்படின்னா அதுக்கு ஒரு வேலிட் ரீசன் சொல்லணும். அவ வீட்ல தான் இருக்கா. அம்மா என் கூட இருந்தாங்கன்னா நான் குழந்தைய விட்டு நானும் ஒர்க் போவேன். நானும் வேலைக்கு எங்கன்னா போவேன். உன் சைடுலயும் ஒரு நேரம் இருக்கு. போய் 1 மணி நேரத்துல எப்போ வருவேன்னு ஏன் கேக்குறீங்க? அது அந்த மாதிரி அது வந்துடுச்சு சார் எங்களுக்கு. கரெக்டா கட்டுட்டா ஹாஃப் டே வந்துருவா சார். 12:30க்கு வந்துருவா. அப்ப நான் ஸ்கூல் வந்தா நீ லீவ் போட்டு பாத்துக்கோ. உன் குழந்தைய மட்டும் பாத்துக்கணும். உன்னை மட்டும் பாத்துக்கணும்னா அப்ப அம்மா எனக்கு வேணாவா? நியாயமான பேச்சுப்பா. ஆயிடுச்சு. இது வரைக்கும் நான் விட்டது போதும். இனிமே அம்மா வந்து என் கூட தான் இருக்கணும். வந்தாலும் 1 வாரம் 2 வாரம் வச்சிருந்து தான் அனுப்புவேன். அதுவே என் கட்டளை. என் கட்டளையே சாசனம். நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க.